இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதிகாலையில எந்திரிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலாவே இருக்குது. யார் ஒருத்தர் அதிகாலையில எந்திரிச்சு அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்கள்ல ஒருத்தரா இருப்பாங்க. நான் எப்படி அதிகாலையில எந்திரிச்சு என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சேன், அதுக்கு நான் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதிகாலையில எந்திரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இல்லைனா அது என்ன ட்ரிக்ன்றத நீங்க தெரிஞ்சுக்காம போயிடுவீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது என்னன்னு ஒரு 5 ட்ரிக் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு. இப்ப நம்ம அடுத்த நாள் அதிகாலையில சீக்கிரமா எழுகணும்னா அன்னைக்கு முன்னாடி நைட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப அளவோட இருக்கணும். ஏன்னா அளவுக்கு அதிகமா எடுத்துக்கினா நம்ம வந்து அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியாது, நமக்கு சோம்பேறியா தான் இருக்கும். ஒரு பழமொழியே சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கணும்னா அந்த சாப்பாடு வந்து அமிர்தமா இருந்தா கூட அது விஷமாயிடும். அந்த மாதிரிதான் நம்ம அளவோடு சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம அடுத்த நாள் வந்து சீக்கிரமாவும் எழுக முடியும். அளவான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டா நம்ம அடுத்த நாள் சீக்கிரமா எந்திரிக்கலாம். ரெண்டு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாருமே பொதுவா பண்ணக்கூடிய தப்பு அதுதான். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்க போகும்போது அவங்களுடைய மொபைலா இருக்கட்டும், அவங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும் அல்லது சிஸ்டம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்க தூங்கும்போது பெட்டில வச்சுக்கிறாங்க. அந்த தவறை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய தூங்குறதுக்குன்னு வச்சிருக்கிற டைமை வந்து அதுல அதை போனை நோண்டிக்கிட்டு, லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு அல்லது சிஸ்டத்தை நோண்டிக்கிட்டு இதுல டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். அப்ப நம்ம தூங்குறதுக்கான டைம் வந்து குறைஞ்சிடுது. அப்ப டைம் டிலே பண்ணி நம்ம தூங்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில நம்மளால சீக்கிரமா எந்திரிக்க முடியல. அதனாலதான் நம்ம தூங்க போகும்போது ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே இந்த போன் பாக்குறது, சிஸ்டம் பாக்குறது அல்லது லேப்டாப் நோண்டுறது இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் கட்டி வச்சிடணும். இதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா போயிட்டு நம்ம படுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல தூக்கம் வரும். நம்ம அடுத்த நாள் சீக்கிரமாவும் எந்திரிக்க முடியும். சரிங்களா? 3வது ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்க போகும்போது 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும். அதே நிறைய தண்ணி குடிச்சிடக்கூடாது, நைட்ல அதிகமா எழுக வேண்டியதா போயிடும். சரிங்களா? 1 டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் காலையில கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்காம நம்ம சீக்கிரமாவும் எந்திரிக்க வேண்டியது, பாத்ரூம் போக வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அப்ப அது மூலியமாவும் நம்ம சீக்கிரமா எந்திரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4வது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுப்பாங்க. அது கொண்டு போய் பக்கம் தலை நம்ம எங்க வச்சு படுக்கிறோமோ அந்த இடத்துல அலாரத்தையும் வச்சுப்பாங்க. அலாரமும் அது டொய்யும் டொய்யும் டொய்ன்னு அடிச்சுட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க, அது அடிக்கும்போது இவங்க பட்டுன்னு அது மண்டையில ஒரு அடியை போட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. ஆனா அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா அலாரம் நம்ம செட் பண்ணலாம், தப்பு இல்லை. அலாரம் செட் பண்ணி நம்ம எங்க வைக்கணும், நம்ம தலைமாட்டில கொண்டு போய் வைக்க கூடாது. நம்ம ஒரு 10 அடி எழுந்து நடக்கிற மாதிரி இருக்கிற டிஸ்டன்ஸ்ல அலாரத்தை வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் அது அலாரம் அடிச்சுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அடிக்கும்போது நம்ம தூங்கலாம், செகண்ட் அடிக்கும்போது லைட்டா நம்மளுக்கு முழிப்பு வரும். அந்த மாதிரி அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அது எழுந்து போய் நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுகுவோம். அப்படி எழுகும்போது நம்ம போய் அது தலையில பட்டுன்னு ஒண்ணு கொட்டி ஆஃப் பண்ணிட்டு திருப்ப நம்ம வந்து படுக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பா வராது. அந்த அலாரம் சவுண்டு, நம்ம எழுந்து போன அந்த தூக்கம் கலைப்பு, இது ரெண்டுமே நம்மள கண்டிப்பா சீக்கிரம் எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி அலாரத்தை கொஞ்சம் எட்ட வைக்கிறது மூலமாவும் நம்ம சீக்கிரமா எழுக முடியும். 5வது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப 11 மணிக்கு தூங்குறோம் அல்லது 10 மணிக்கு தூங்குறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்னா நம்ம மூளை கிட்ட நம்ம சொல்லிட்டே தூங்கணும், எழுகணும் 5 மணிக்கு எழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு தூங்குறது மூலமா என்ன ஆகுது, அதாவது நீ என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி திரும்பி நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்க ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
அந்த மாதிரி தான் நம்ம வந்து சீக்கிரம் எழுகணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம ஆள் மனசுக்குள்ள புகுத்தும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மூளை வந்து அலாரமே வைக்க தேவையில்ல, நம்ம மூளையே அலாரமா செயல்பட்டு நீ சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மள சீக்கிரம் எழுப்பிட்டுரும். அதுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆள் மனசுல நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணுன்ற எண்ணத்தை விதைக்கணும். அப்பதான் நம்ம மூளை வந்து அது சொல்லிட்டே இருக்கும், நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் சீக்கிரமா என்னாலையும் எந்திரிக்க முடியுது. சரிங்களா? அதே இப்ப நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறவங்களுக்குலாம் இந்த ட்ரிக் பொருந்தாது. ஏன்னா ஒரு சிலர் 10 மணிக்கு, ஒரு சிலர் 12 மணிக்கு அல்லது 2 மணிக்கு வருவாங்க. வந்து அவங்க மறுபடியும் காலைல 4:30 அல்லது 5 மணிக்கு எழுகணும்னு சொன்னா அது ஆகாத வேலை. ஏன்னா அவங்க ஒர்க் செஞ்சுட்டு வர்றதே டயர்டோட வருவாங்க. வந்து அவங்களுக்கு தூங்குறதுக்கான டைமும் கம்மி. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களால சீக்கிரம் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. இது நைட் ஷிஃப்ட் வேலை செய்யறவங்களுக்கு முழுக்க பொருந்தாது. இன்னொன்னு, ஒரு சிலர் கேட்பாங்க, நான் எதுக்காக சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்ற ஆளுங்க ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர், நான் எந்திரிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறவங்க இன்னொரு சிலர் இருப்பாங்க. அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாதவங்க தான் என்னன்னு சொல்லி கேட்பாங்கன்னா, நான் எதுக்காக சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னொருத்தர், நான் எந்திரிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே உலகம் ஓடுற வேகத்துல ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ 100% பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரிதான். ஏன்னா நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், எழுந்து ஒரு 1 hour படிக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனால 1 hour படிச்சே ஆகணும். 1 hour படிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை முடிக்கணும். 6:30க்குள்ள சமையல் வேலை முடிக்கணும். 6:15 அல்லது 6:30க்குள்ள சமையல் வேலை முடிச்சுட்டு பால் கறக்கணும். நான் 4-5 மாடு வச்சிருக்கிறேன். 4 மாடு பால் கறக்குது. அந்த 4 மாடு வந்து பால்கார் 7 மணிக்குள்ள வந்துருவாங்க. 6:15 நான் வெளியே போனாதான், 6:15 6:20 வெளியே போனாதான் நான் 4 மாடு பால் கறந்து அவங்க பால்கார் வர்றதுக்குள்ளே பால் ஊத்த முடியும். சரிங்களா? மிஷின்லாம் இல்ல, கையில கறக்கணும். அப்போ ஒரு மாட்டுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும். அடுத்து வந்து மறுபடியும் சமையல் வேலைங்க ஏதாவது பெண்டிங் இருந்தா சமையல் வேலை பார்த்துட்டு என்னுடைய பசங்களையும் நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். ஸ்கூல் வேன் வந்து 8 மணிக்கு வந்துடும். அந்த டைமுக்குள்ள அவங்களையும் நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். இந்த மாதிரிலாம் நான் ஒண்டியாவே எல்லா வேலையும் மேனேஜ் பண்றேன். காலைல எழுந்து 4 மாடு பாலும் கறந்துடுறேன், சமையல் வேலையும் முடிச்சிடுறேன், 1 hour படிக்கிறதும் படிச்சிடுறேன், மறுபடியும் என்னுடைய பசங்களையும் நான் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறேன் அது 8 மணிக்குள்ளே. அப்ப நான் எவ்வளவு நேரத்துக்கு எழுறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4:30. இந்த மாதிரி டைமுக்கு எழுந்து நான் 1 hour படிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த காலையில சீக்கிரமா எதுக்காக நான் எழுறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த காலையில கிடைக்கிற டைம் தான் நீ பகல் ஃபுல்லா படிக்கிறத கூட அந்த காலையில 1 hour அல்லது 2 hour படிச்சோம்னா நம்ம மைண்ட்ல வந்து ரொம்பவே நல்லா நிற்கும். சரிங்களா? அதுக்காக தான் காலையில எந்திரிக்கிறது. சக்சஸ் பண்ணவங்களை ஃபுல்லா நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அதிகாலையில எந்திரிச்சு அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சவங்களதான் இருப்பாங்க ஒவ்வொருத்தருமே. சரி, நம்மளும் ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதே மாதிரி அதிகாலையில எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப 8 மணிக்கு ரெகுலரா எழுறாங்க. எடுத்த உடனே அவங்களால 4:30 அல்லது 5 மணிக்கு எழுத முடியாது. அவங்க எழுதுற டைம்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, திருப்ப அடுத்த நாள் அந்த மாதிரி 10 நிமிஷம் முன்னாடி, அந்த மாதிரிதான் அவங்களுடைய பழக்கத்தை வந்து மாத்திட்டு வரணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.